எது ஒன்றா வருதிட்டு இந்த மாதிரி ஒரு கிராமா நீங்கள் எடுக்கிறதா இல்லை 10 கிராமே ஒரே ஒரு பீஸாக நீங்கள் எடுக்கிறதா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக விளக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மோட்டிவ் என்னது? நீங்கள் வந்துட்டு அதிகமான லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரினாக்கா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி 10 கிராம் ஒரே கோல்ட் பாரை நீங்கள் சேர்க்கறது உங்களுக்கு இன்னும் லாபத்தை அதிகமாக கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் கோல்டு ப்ரீமியம் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. இதை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் 15 ரூபி அதோட ப்ரீமியம் சார்ஜ் கட்டுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த 10 கிராம் நீங்கள் ஒன்று எடுத்தாலும் அதே 15 ரூபி ப்ரீமியம் சார்ஜ் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ ஒரு கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் 150 ரூபி ப்ரீமியம் சார்ஜை கட்டியிருக்கணும். இதே நீங்கள் ஒரு கோல்டு பார் 10 கிராம் எடுக்கும்போது ஒரே தடவை தான் 15 ரூபி கட்டுப்படுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு முடியாயிடுச்சு, லாஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பார்க்க மக்கா ப்ராஃபிட் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிராம் கோல்டு பார் பெருசாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ்வலி வந்து சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து நம்ம சின்ன ஐட்டம் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக ஒரு 500 வெடி தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிராம் வந்து நீங்கள் போய் டக்குன்னு விற்று உங்களுக்கு 500 வெடியிலேருந்து 600 வெடி இருக்கும், உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே நீங்கள் வந்துட்டு 10 கிராம் ஒரே பாராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் விற்கும் போது உங்களுக்கு வந்துட்டு 6000 வெடிக்கான அமௌண்ட்டு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பாய்க்கிறது 500 வெடி தான், ஆனால் நீங்கள் 6000 வெடிக்கான 10 கிராமை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால தான் வந்து என்னோட சொல்யூஷன் என்னதுனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட அறவே சின்ன சின்ன ஐட்டம் இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி 1 கிராம், ஓகே, 1/2 கிராம், இல்லைனாக்கா 5 கிராம், ஓகே, 5 கிராம் பார்த்தீங்கன்னா 3000 வெடி வரும். இல்லை இந்த மாதிரி 1 டினார், அரை டினார், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக ஃபியூ ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய கோல்ட் பாரை டார்கெட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய கோல்ட் பார் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோல்ட் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த சேவிங் பண்ணணுமாக்கா எனக்கு ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நம்பி வாங்க, சந்தோஷமாக சேவிங் பண்ணுங்கள்.